லூக்கா சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பேதுரு வீட்டுக்குள்ள போறாரு. ஜீசஸ் இல்ல, எஸ், அவர் வீட்டுக்குள்ள போனதுனால வியாதி விலகுது. மாமி படுத்திருந்தவ அவள் எழுந்து பணிவிடை செய்ய ஆரம்பிச்சா. படுத்திருக்கிறவ பணிவிடை செய்யறா. ஆமென். காரணம், இயேசு உள்ள வந்துட்டார். இயேசு உள்ள வந்துட்டாரு. ஒரு வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டா. ஒரு வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டா. வியாதி இருப்பது இல்லன்னு சொல்லுங்க. இருப்பது இல்ல. அவள் படுக்கையில் இருப்பது இல்ல. அவள் படுக்கையில் இருப்பது இல்ல. பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டா. பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அதான் இயேசு. இப்ப வீட்டுக்குள்ள இயேசு வந்ததுனால வியாதி விலகுச்சு. அடுத்த 5ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல போட்டுக்குள்ள இயேசு வந்துட்டாரு. யாரு போட்டுக்குள்ள? பேதுரு போட்டுக்குள்ள. முதல்ல பேதுரு வீட்டுக்குள்ள வந்தாரு. 5ஆம் அதிகாரம் போட்டுக்குள்ள. 4 வீட்டுக்குள்ள. 5ல போட்டுக்குள்ள. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த 4ஆம் அதிகாரம் கடைசியில அவர் வியாதியோடு கண்ணீர் வடிச்சிருக்கலாம். அடுத்த கண்ணீர் வடிக்கிறார் போட்டுக்குள்ள. கண்ணீர் காலையில ஒரு மீனும் கிடைக்கல. இப்போ போட்ல வலைய அலசும் போது எப்படி அழுதுகிட்டு இருந்தாரோ பேதுரு. அவர் கூட்டாளிகள்லாம் சேர்ந்து, என்னடா ஒரு மீன் வரல, வீட்டுக்கு போனா என்ன சொல்ல போறாளோ மனைவி, என்னையா சும்மா. அந்த நேரத்தெல்லாம் இயேசு உள்ள போறாரு. பேதுரு பேதுரு வந்துட்டேன் பாரு, உன் போட்ட கொடு அப்படின்றாரு. போட்ல ஏறினாரா? மீன் வந்துச்சா? வந்துச்சு. வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க. வலைகள் கிளியத்தக்க, வலைகள் கிளியத்தக்க. படகுகள் அமிழத்தக்க, படகுகள் அமிழத்தக்க. மீன்பாடு கிடைத்ததா? கிடைத்தது. கை தட்டுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள இயேசு போன, வீட்டுக்குள்ள போட்டுக்குள்ள, அடுத்து ஹார்ட்டுக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படின்னா, இவர் பேதுரு பார்த்த உடனே, ஆஹா இவர் தெய்வம், இவர் கடவுள், நான் பாவின்னு இருதயத்தை திறந்துட்டேன். ஆமென். நான் பாவி, என்னை விட்டு போயிடுங்க, நீங்க பரிசுத்த. இவர் அந்த பாவியை தேடித்தான் நான் வந்தேன்றார். இவர் பாவின்னு சொல்ல, அவர் அட பாவி அதைத்தானே நான் வந்தேன், நீ ஏன்டா என்னை விரட்டுற, வந்துட்டேன்டா அவன் வீட்டுக்குள்ள. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவர் எங்கே வந்துட்டாரு? ஹார்ட்டுக்குள்ள. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, பேதுரு பயப்படாத, இனி மனுஷங்களை பிடிப்பானே. ஆமென். நீ ஊழியம் செய்வ. ஒரு மனிதன் ஹார்ட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அவன் ஊழியம் செய்வான். ஆமென். அப்படித்தானே ஊழியம் செய்றீங்க. வீட்டுக்குள்ள வந்தவர், போட்டுக்குள்ள வந்தவர், ஹார்ட்டுக்குள்ள வந்ததுனால போட்டை விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டார். ஆமென். வீட்டையும் போட்டையை விட்டுட்டு